அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதியுறும் கடகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். கடகத்திற்கு 12க்குரிய புதன் 12இல் இருப்பது என்பது நல்ல விசேஷம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், உங்களுடைய ராசிக்கு மறைந்த புதன் மறைமுக நன்மைகளை செய்வாருங்க. இதனால் இவ்வளவு நாட்களாக நடைபெறாது என்றிருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடைபெற்று வெற்றி கனியை தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குது. பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி போன்றவை நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குரு 12இல் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் மேல் படிப்பு, வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெற இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறையுங்க. ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது, தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், கேது, பேச்சில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சகோதர உறவுகளை அனுசரித்து செல்லுங்க. உங்களுடைய ராசிக்கு 10இல் சுக்கிரன் இருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் என்பதால் வாகனங்களை அடிக்கடி சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி, ராகு, செவ்வாயினுடைய பார்வை இவெல்லாம் சேர்ந்து எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களை சிக்கலாக்கி விட்டுவிடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு செயலை கையாள்வது மிக மிக நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த பிரயாசைப்பட்டுதான் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். உடல் நிலையிலும் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். வரவும் செலவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் தந்தையினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அஷ்டம ராசியில் உள்ள சனி பகவான் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருக்கக்கூடுங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லதுங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்த நிலையில் அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்பட்டிருக்கும். தற்போது செவ்வாய் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆரோக்கிய அபிவிருத்தியையும் உங்களால் காண முடியுங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. உறவினர்களிடையே தேவையற்ற கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மேலும் நன்மை வளர்க்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீதிமன்ற வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. தவறான வரனை
தேர்ந்தெடுத்துவிடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் வரனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிர்வாகத்தினருடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. கடுமையாக உழைத்தும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களில் பணியாற்றும் கடகராசினர் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டுங்க. ஏன்னா பண விஷயங்கள்ல கவனம் வேண்டும். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் வீண்பலி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சக ஊழியர்களின் அந்தரங்க விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்களுடைய கடமைகள்ல அதிக ஜாக்கிரதையாக செயலாற்றுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. உற்பத்தியாளர்கள் சந்தை நிலவரத்தை கவனமாக ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. கிரக நிலைகளின்படி சரக்குகள் விலை போகாமல் நின்று விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. பலருக்கு நிதி நெருக்கடி சற்று கடுமையாகவே இருக்குங்க. அன்றாட வட்டிக்கு கடன் வாங்கி வர்த்தகம் செய்யும் விற்பனையாளர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு நாயகனான சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதால ஓரளவு நன்மைகளை நீங்கள் தாராளமாக இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. வருமானம் அளவோடு இருக்காங்க. திரைப்படத்துறையினர் சிறிய அளவில் முதலீடு செய்து படம் எடுப்பது நல்லது. இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் பகையுணர்ச்சியும் மேலிட இருக்கு. குரு பகவான் அனுகூலமற்று ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் திருமணமாகியுள்ள நடிகர்கள் நடிகைகள் இடையே கருத்து வேறுபாடு கடுமையாக இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விவாகரத்தில் கொண்டு போய் விடுங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறார். பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. நினைவாற்றல் பழிச்சிடுங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏனெனில் உடல் நலன் சிறிது பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அஷ்டமச்சனியினுடைய நிலை குறிப்பிட காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவழிய இருக்கு. அண்டை நிலத்தவரோடு பகையுணர்ச்சி மேலிடுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் ஓரளவு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் குடும்ப நலன்களை பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் சாதகமாக இல்லைங்க. அதனால் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் அருதி இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.